ஆண்டவரத்தில் அதுவும் இந்த 2வது மாதத்தின் 1வது வாரத்தில் இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். 1 பேதுருவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை ஒருவர் நான் படிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். 1 பேதுருவின் புத்தகம். உங்களுக்கு புத்தி சொல்லும்படியும் நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபைதான் என்று சாட்சி இடும்படிக்கும் நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதி உண்மையுள்ள சகோதரன் ஆகிய சில்வானையின் கையில் கொடுத்து அனுப்புகிறேன். இந்த ராத்திரி நேரத்தில் உங்கள் மத்தியில் நான் பேசுகிற நபர் யாருன்னா சில்வான். எழுதிங்க பார்க்கலாம். இன்றைக்கி தான் முதல் முறை அந்த மாதிரி ஒரு பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க. சில்வான் இல்லைன்னா சீலா. இந்த ஆளுக்கு 2 பேர் இருக்கு, சில்வான் அல்லது சீலா. இந்த ராத்திரி நேரத்தில் தேவன் நம்மோட பேசுவாராங்க. ஒரு ஹோட்டலில் நம்ம போய் உட்காந்து சாப்பிட்றோன்னு வைங்களேன், என்னதான் ஹோட்டலில் சாப்பிட்டாலும் அந்த ஹோட்டலுக்கு முக்கியம் யார் தெரியுமில்ல? அங்கே இருக்கிற மேனேஜர் கிடையாது, அந்த சாப்பாடை சமைச்ச செஃப். கரெக்டு தானே? ஒரு துணி கடைக்கு நாங்கள் போகிறோம், ஒரு துணி வாங்குகிறோம். ஆனால் எந்த துணி கடையில் எந்த துணி வாங்குறோம் என்பது முக்கியம் இல்லை, அந்த துணியை தைச்ச யார் முக்கியம்? டெய்லர் முக்கியம். டெய்லர் யாராக இருப்பாங்க? கொடுத்தவன் யாராக இருப்பாங்க? ஆனால் முக்கியம் யார் தெரியுமா? அந்த டெய்லர். அதே போல் பவுலுடைய ஊழியத்தில் பின்பதாக நின்று அநேகர் ஊழியத்தை செய்தார்கள். அதில் ஒரு ஆள் யார் தெரியுமா? இந்த சீலா. என்னுடைய பார்வையில் என்னுடைய கணிப்பில் நான் சொல்லுகிறது உண்டு, நீ எந்த அளவுக்கு முன்னாடி நிற்கிற என்பது முக்கியமல்ல, எந்த அளவுக்கு மறைந்திருக்கிற என்பது தான் மிக முக்கியமானது. இந்த சில்வானை பற்றி 5 காரியங்கள் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. 5 காரியங்கள். யார் இந்த சில்வன்? யார் இந்த சீலா? யார் இவர்? ஏன் இவரை பற்றி பைபிளில் இப்படி எழுதியிருக்கிறது? ஏன் பவுல் இவரை ஊழியத்தில் எடுத்தார்? ஏன் தேவன் இவரை தெரிந்து கொண்டார்? இவர் மூலமாய் தேவன் என்ன செய்தார்? இதை கேட்பதற்காக இல்லை, இதே தேவன் என் மூலமாய் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்வாராக. பவுல் தான் செய்த ஊழியத்தில் எத்தனையோ நபர் அவருக்கு ஊழியம் செய்வதற்கு உதவி செய்தார்கள். எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் இவர் செய்த ஊழியத்தில் உதவி செய்யும்படியாய் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த ஒரு நபர் யாருன்னா இந்த சீலா. எப்பெல்லாம் நீங்கள் இந்த பேர் சீலான்னு பார்க்குறீங்களோ அப்போல்லாம் எப்போவுமே ஒரு பேர் வரும். என்ன பேர் தெரியுமா? பவுலும் சீலாவும். இன்னொரு முறை சொல்லுவோம், பவுலும் சீலாவும். எப்பெல்லாம் ஒரு பேர் வருதோ இந்த பேரை நீங்கள் பார்க்க முடியும், பவுலும் சீலா. யார் இந்த சீலா? இது வரைக்கும் நம்ம முன்ன பேரை நம்ம கேட்டதில்லை, பார்த்ததில்லை. யார் இந்த சீலா? முதலாவது அப்போஸ்தலர்களின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம். அப்பொழுது தங்களில் சிலரை தெரிந்து கொண்டு பவுலோடும் பர்னபாவோடும் சபையார் எல்லாருக்கும் நலமாக கண்டது. முதலாவது இந்த சீலா யாருன்னா 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் இவர் ஒரு சபையில் ஒரு சாதாரண ஒரு லீடராக இருந்தார். எந்த சபைன்னு கேட்டிங்கன்னா எருசலேமில் இருக்கிற சபையில் ஒரு லீடராக இருக்கிறார். அந்நாட்களிலே எருசலேம் சபையில் கிட்டத்தட்ட 5000-6000 பேர் இருக்கிறாங்க. அந்த 5000-6000 பேர் இருக்கிற சபையில் இந்த சீலா என்கிற இவர் யாருன்னா
அந்த சபைகளை அங்கே ஒரு முக்கியமான ஒரு நபராய், ஒரு சாதாரண ஒரு ஊழியக்காரராய் அங்கே இருக்கிறார். முதலாவது உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? பிரதானமான ஊழியம் இல்லை. முதலாவது நீ சாதாரண ஊழியத்தை செய்யணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல இயேசு செய்த ஊழியம் என்ன? பிரசங்கம் பண்ணல. இயேசு செய்த ஊழியம் தெரியுமா? அவர் சுற்றி தெரிந்தார். பட்டணங்கள் தோறும், கிராமங்கள் தோறும் அவர் சுற்றி தெரிந்தார். ஸ்தேவான் செய்த முதல் ஊழியம் என்ன ஊழியம் தெரியுமா? பந்தி விசாரிப்பு காரியம். நான் முதல்ல செஞ்ச ஊழியம் என்ன ஊழியம் தெரியுமா? பாய்ச்சார் எடுத்து போடுற ஊழியம் தான் முதல்ல நான் செஞ்ச ஊழியம். இன்னைக்கும் அந்த ஊழியத்தை செய்யறதுக்கு நான் சந்தோஷப்படுறேன். சபையை கூட்டுவதிலும் பெருக்குவதிலும் நம்முடைய பங்கு மிக முக்கியமானது. இந்த சீலா கர்த்தர் அவரை எடுத்து பயன்படுத்துவதற்கு முதல் காரணம் என்ன தெரியுமா? அவன் எந்த வேலையை கொடுத்தாங்களோ அந்த வேலையில் சபையில் அவன் செய்து கொண்டு வந்தான். இந்த கடைசி நாட்களில் சபையில் எனக்கு இப்படிப்பட்ட காரியம்தான் நான் செய்யணும், அப்படிப்பட்ட காரியம்தான் செய்யணும் என்று ஓடுவதற்காக நம்ம இல்லை. எப்பவுமே தெரிஞ்சுக்கணும், எனக்கு பிடிச்ச போல ஊழியம் செய்கிறதற்கு கர்த்தர் என்னை அழைக்கலை, அவர் சித்தத்தை செய்வதற்கு தான் கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். சொல்றவங்க ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பவுல் ஓட சேர்ந்த இந்த சீலா முதலாவது அவருடைய வாழ்க்கையில் அவர் செய்த காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அவரோட இருந்து முதலாவது செஞ்ச காரியம் ஒரு சபையில் ஒரு சாதாரண ஒரு தலைவராக இருந்தார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு மிக முக்கியமானது. நீங்கள் ஒவ்வொருவரும் சபையில் நீங்கள் ஊழியத்தை செய்யணும். ஊழியம் என்பது மிக முக்கியம். ஆண்டவர் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்பொழுது சொல்லுகிறார், உனக்கு குறித்த ஊழியத்தை நீ உண்மையாய் செய், நிறைவேற்று. ஊழியத்தை நிறைவேற்றும்படி நம்ம வந்திருக்கிறோம் என்பதை மறந்துடக்கூடாது. அப்ப முதலாவது இந்த சில்வனாஸ், இந்த சீலா முதல் செய்த ஊழியம் ஒரு சாதாரண ஒரு ஊழியம். உங்கள் சபையில் எந்த ஊழியம் கொடுத்தோமோ முதல்ல சாதாரண ஊழியத்தை செய்வதற்கு முதல்ல உங்களை நீங்கள் தரணும். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி. நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் கோல்டன் டெம்பிளுக்கு போயிருந்தப்ப அங்கே ஒரு காரியத்தை நான் கவனித்தேன். எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, நான் ராத்திரி நேரம் தான் போனேன். எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாங்க. அவங்க அந்த பொற்கோவிலில், அந்த கோல்டன் டெம்பிளில் அவங்க அதை கூட்டி பெருக்கி அதை செய்கிறாங்க. அது மிக முக்கியமானது. சபை விசுவாசிகள், நீங்கள் வந்துட்டு போகிறது முக்கியம் இல்லை. சபையினுடைய காரியத்தில் உங்களுடைய பங்கு மிக முக்கியமானது. இரண்டாவது, இந்த சில்வன் இப்படியே ஓடிக்கொண்டே இருந்தது. என்னதுன்னா, ஊழியங்கள் இப்படியே ஓடிக்கொண்டே இருந்தது. திடீர்னு ஒரு நாள் அந்நாட்களில் பவுலும் பர்னபாவும் 2 பேர் இருந்தாங்க. 2 ஊழியக்காரர் இருந்தாங்க. 2 பேருமே ரொம்ப நல்ல ஊழியக்காரங்க. 2 பேரும் ரொம்ப அருமையான ஊழியக்காரங்க. ஆனால் 2 பேருமே நல்ல ஊழியக்காரராக இருந்தாங்களும், ஆண்டவரை நேசிச்சவங்களா இருந்தாலும், திடீரென்று ஒரு நாள் இவர்கள் இருவருக்குமே கருத்து வேறுபாடு வந்தது. என்னாச்சு? பவுலும் பர்னபாவும் இவங்க ஊழியத்துக்கு போவாங்க. ஊழியத்துக்கு போகிற நேரம், இப்போ நான் தான் பவுல், இப்போ தம்பி கெவின் தான் பர்னபா. யாரு? நான் தான் பவுல், பர்னபா. ஓகேவா? இப்போ நாங்கள் 2 பேருமே தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்காக நாங்கள் போகிறோம். போகிற நேரம் எங்களுக்கு ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் தேவை. எங்களுக்கு ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் தேவை. அப்போ நாங்கள் போகிற நேரம் யோவான் என்கிற மார்க்குன்னு ஒரு ஆள் இருந்தார். யாரு? மார்க். இப்போ ஹெல்ப்புக்கு யாரை கூப்பிட்டுருக்கோம்? மார்க்கை கூப்பிட்டுருக்கோம்.
இப்போ நாங்கள் 2 பேரும் இப்போ எங்கே போகிறோம்? வாப்பா, அப்படி நீ வா. எங்கே போகிறோம்? வா. எங்கே போகிறோம்? இப்படி போயிட்டுருக்கிற நேரம் நடு வழியில் திடீர்னு மார்க்குக்கு கையெடுத்துரு. திடீர்னு மார்க்குக்கு அவங்க அப்பா அம்மா ஞாபகம் வந்துச்சு. யார் ஞாபகம் வந்துருச்சு? வீட்டை விட்டுட்டு வந்திருக்கிறோம், ஐயோ நமக்கு இதெல்லாம் என்னது செட் ஆகலைன்னு சொல்லி நடு வழியில் மார்க்கு என்ன பண்ணிட்டாரு? நான் எங்கே போகிறேன்? எங்கள் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி ஓடிட்டா. இப்போ நாங்கள் ஊழியத்தில் எங்கே நிற்கிறோம்? பாதியில் நிற்கிறோம். இப்போ மார்க் போனதுனால நாங்கள் போக முடியாது. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்? சரி பரவாயில்ல, அவன் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ ஊழியத்தை செய்கிறதுக்காக போய் இப்போ ஊழியத்தை செஞ்சு இப்போ முடிச்சு வந்துட்டோம். ஓகேவா? முதல் ஊழியத்தை செஞ்சு முதல் மிஷனரி பயணத்தை பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த ஊழியத்துக்கு நாங்கள் போகிறோம். இப்போ போகிற நேரம் இப்போ பர்னபா இப்போ போகிற நேரம் இப்போ எங்களுக்கு யார் வேணும்? ஒரு ஹெல்ப்புக்கு வேணும். அப்போ பர்னபா என்ன சொல்கிறாரு? சரி, ஏன்னா ஹெல்ப்புக்கு யாரை நம்ம கூப்பிட்டுக்கலான்னு சொல்கிறப்ப பர்னபா என்ன சொல்கிறாரு? நம்ம யாரை கூப்பிடலாம்? மார்க்கை கூப்பிடலான்னு யார் சொல்கிறா? பர்னபா. ஆனால் பவுல் நான் சொல்கிறேன், டேய் வேண்டாம். ஏன்? பாதியிலே விட்டுட்டு போயிட்டான். ஆனா தம்பி வா. ஆனா பர்னபா சரி பாதியில விட்டுட்டு போனாலும் பரவாயில்ல, அவன் என்ன பண்ணலாம்? இரு அங்க நில்லு, வெயிட் பண்ணு. ஆனா என்னது? ஆனா எனக்கு மனசே இல்லை, இவனை கூட்டிட்டு போலாம். ஆனா திரும்ப எங்க பாதியில விட்டுட்டு போயிட்டானா? நான் என்ன சொல்றேன்? ஏய் அவன் வேண்டாம். யார் வேண்டாம்? மார்க் வேண்டாம். ஆனா பர்னபா சொல்ற, இல்ல 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 எனக்கு யார் தான் வேணும்? இல்ல வேண்டாம், ஏற்கனவே ஒரு முறை அடிபட்டாச்சு, திரும்ப ஒரு முறை அடிபடுறதுக்கு எனக்கு மனசு இல்லை. பரவாயில்ல, நம்ம அடிபடுறது தானே வந்திருக்கிறோம், பரவாயில்ல. ஏய் இது ஊழியம்டா, வேண்டாம் அப்படின்னு யார்கிட்ட சொல்றேன் நான். அப்போ என்ன ஆச்சு? என்ன சொல்லிட்டேன் நான் பர்னபா கிட்ட? சரி நமக்கு இது செட் ஆகாது, இது செட் ஆகாது. இப்போ நாங்கள் 2 பேரும் சண்டை போடுறத சர்ச்சில் இருக்கிற எல்லாருமே என்னது பார்க்குறாங்க? பர்னபா யாரை கூப்பிடாரு? ஆனால் பவுலுக்கு மார்க்கு வேண்டாம் இப்படின்னு எல்லாருமே பார்க்குறாங்க. அப்போ நான் ஒரு முடிவு எடுத்தேன், பவுலில் முடிவு. சரியா, என்ன செய்ய பர்னபா, உனக்கு மார்க்கு தானே வேணும், நீ அவனை கூட்டிகிட்டு நீ தனியாக ஊழியத்துக்கு போ. அப்போ நான் என்ன செய்கிறதுன்னு இருக்கிற நேரம் தான். அப்போ தான் அந்த சர்ச்சில் யார் இருக்கிறா? சீலான்னு ஒரு ஆள் அங்கே மறைஞ்சி இருக்கிறார். சரி நீ வா அப்படின்னு சொல்லி யாரை நான் கூப்பிடுறேன். புரியலையா அந்த கதை? புரியலையா? தேங்க்யூ ஸோ மச். அப்போ சீலா எப்போ தெரியுமா வராரு? ஒரு குழப்பமான நேரத்தில், சபையில் சில காரியங்கள் சரியில்லாத நேரத்தில் தான் யார் வர்றா? ஆக்சுவலாக சீலா வரணும்னு அவசியமே இல்லை. ஆனால் ஆண்டவர் அந்த குழப்பமான நேரத்தில் நான் கூப்பிடுறேன், சீலா வாப்பான்னு கூப்பிட்ற நேரம், ஐயோ நீங்களே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சண்டை போட்டிருக்கிறீங்க, நான்லாம் என்ன பண்ண மாட்டேன், வரமாட்டேன்னு சொல்லலை. படிக்கிறீங்களா? 15ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரராகி சீரியாவிலும் சிலிசியாவிலும் இப்ப
ரெண்டாவது, இந்த சீலா எப்போ வந்தார் தெரியுமா ஊழியத்துக்கு? ஒரு குழப்பமான நேரத்தில் தான் ஒரு ஊழியத்திற்கு வருகிறார். முதலாவது ஒரு சாதாரண நபராக இருக்கிறாரு. ரெண்டாவது, ஒரு குழப்பமான நேரத்தில் தான் வருகிறார். ஒரு தேவையான நேரங்களில் வருகிறார். சில வேளையில் ஆண்டவர் உங்களை நீங்கள் விரும்புகிற இடத்துக்கு அனுப்ப மாட்டார். ஒரு தேவையை வைத்து தான் கர்த்தர் அனுமதிப்பார். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கிறது. அந்த தேவைக்கு ஏற்ப கர்த்தர் உங்களை மாற்றி தேவனுடைய பிரதான ஊழியத்தை செய்யும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது, இந்த சீலா எப்போ ஊழியம் செஞ்சாருன்னா, ஒரு குழப்பமான நேரத்தில். இப்பொழுது பவுலும் சீலாவும் ஊழியம் செய்ய அவர்கள் முன்னே வருகிறார்கள். வர்ற நேரத்தில் நான் எல்லாவற்றையும் சுருக்கமாக சொல்லிட்டு போயிடுறேன், நேரம் இல்லாததுனால. அதை பண்ணிட்டு இருக்க நேரத்தில் திடீரென்று ஒரு நாள் அவர்கள் பிலிப்பு என்கிற பட்டணத்துக்கு வருகிறார்கள். பிலிப்பு என்கிற பட்டணத்துக்கு வந்த பொழுது பவுல் பிரசங்கிக்கிறார். தேவன் அங்கே ஒரு அற்புதத்தை செய்கிறார். அற்புதத்தை செஞ்ச உடனே, ஒரு அற்புதம் நடக்கும்பொழுது ரெண்டு காரியம் நடக்கும், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு அற்புதம் நடக்கும் பொழுது ரெண்டு காரியம். ஒன்று, தேவன் நாமம் மகிமைப்படும். ரெண்டாவது, தேவன் நாமம் எவ்வளோ மகிமைப்படுதோ அதற்கு ஏற்ப பிசாசினுடைய ஆதிக்கமும் உங்களை பின்தொடரும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாமே நல்லது கிடையாது. எவ்வளோ நன்மையான காரியம் இருந்தாலும் சரி, அதில் ஒரு சிலது கண்டிப்பாக தீமையாக தான் இருக்கும். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிட்றீங்களே, ஒரு பிஸ்கெட் வாங்குறீங்களே, பிஸ்கெட் எதில் போடுறான்? ஒரு கவரில் போடுறான், கரெக்டு தானே? நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? பிஸ்கெட்டை தானே சாப்பிட்றோம். பிஸ்கெட்டை சாப்பிட்டுட்டு கடைசியில் எதை கீழே போடுறோம்? போடுறோமா போடலையா? போடுறோமா போடலையா? எல்லா காரியத்திலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சில காரியங்கள், தேவையில்லாத காரியங்கள் கண்டிப்பாக இருக்கும். எவ்வளவு நன்மையான காரியம், எவ்வளவு சூப்பரான காரியம், எவ்வளவு அருமையான காரியம் இருந்தாலும் சரி. அப்படி பவுல் ஊழியத்தை செய்கிறார், கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். செஞ்ச உடனே பிசாசு இவங்க செஞ்ச ஊழியத்தை கெடுக்க அங்கே இருக்கிற ஜனங்கள் இடத்துல உள்ளே புகுந்து பவுலையும் சீலாவையும் அங்கே துன்பப்படுத்துகிறார்கள். என்ன படுக்கிறாங்க? துன்பப்படுத்தி அந்த ராத்திரி, அந்த நாளில் பவுலையும் சீலாவையும் என்ன பண்ணுறாங்க? அவர்கள் ஜெயிலில் போடுறாங்க. இப்போ படிங்க பார்க்கலாம். 16வது அதிகாரம் 25வது வசனத்தை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 25வது வசனம். நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள். மூன்றாவது, சிறைச்சாலை, பாடுகள். சொல்லுங்க பார்க்கலாம். பாடுகள். மூன்றாவது, ஒரு பாடுகளின் மத்தியிலே இந்த சீலா கர்த்தரை துதித்து பாடி ஆராதிக்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கு சில பாடுகள்லாம் இருக்குது. சிலருக்கு பாடுகள் இருக்குது, சிலருக்கு சரீரத்தில் பாடுகள், சில வேதனை, சில வியாதி, சில காரியம் உங்களால் ஏற்றுக்கவே முடியல, ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. உங்கள் சரீரத்தை நீங்கள் தூக்கிட்டு போகிறதே உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. சிலருக்கு சரீரத்தில் பாடுகள், சிலருக்கு குடும்பத்தில் பாடுகள். குடும்பத்தில் பாடுகள் உண்டு. உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு செட் ஆக மாட்டாங்க, உங்கள் மனைவி செட் ஆக மாட்டாங்க, உங்கள் புருஷன் செட் ஆக மாட்டா. சிலருக்கு உங்கள் அண்ணன், தம்பி, தங்கச்சி, அக்கா, அண்ணன் இவங்க செட் ஆக மாட்டாங்க. சிலருக்கு பிள்ளைகள் செட் ஆக மாட்டாங்க. குடும்பத்தில் பாடுகள் சிலருக்கு உண்டு. சிலருக்கு வேலை காரியங்களில் பாடுகள். எல்லாம் நல்லா இருக்கும், ஆனால் வேலையில் என்ன இருக்கும்? பாடுகள் இருக்கும். இப்படி நிறைய பாடுகள் இருக்குது. ஆனால் எந்த பாடுகள் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டமான காரியங்கள் தான் மேலே நடக்கும். கண்ணை மூடி கண்ணை திறந்தோன்னு ஐயோ இந்த காரியம் இருக்கே, இது கஷ்டமாக இருக்கேன்னு சொல்லுவோம். அதே போல தான் வேதம் சொல்லுகிறது. பவுலும் சீலாவையும் அவர்கள் சிறைச்சாலையில் போட்டார்கள். ஆனால் சிறைச்சாலைக்குள்ளே இருந்த பவுலும் சீலாவும் நடு ராத்திரியிலே கர்த்தரை துதித்து பாடி ஜெபித்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
இன்னொரு முறை சொல்லுங்கள் பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமே. இன்னைக்கு இந்த ராத்திரி நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம, உன் பாடுகள் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, தேவன் ஒரு 3 காரியத்தை எதிர்பார்க்குற. என்ன தெரியுமா? நடு ராத்திரி. இன்னொரு முறை சொல்லுங்கள் பார்க்கலாம். யாராவது சொன்னாங்களா நடுராத்திரியில் போய் ஜெபம் பண்ணுறான்னு சொன்னாங்களே யாராவது அவங்கள? ஏன் நடுராத்திரின்னு இருக்கு? ஏன் நடுராத்திரின்னு இருக்கு? நடுராத்திரி தான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான நேரம். எல்லாம் தூங்கி கொண்டிருக்கிற நேரம். ராத்திரி நேரத்தில் இருளின் ஆதிக்கத்தில் பிசாசு சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் சில காரியத்தை அவன் பிளான் பண்ணுவான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் அதற்கு முன்பதாக விழித்து கொண்டு நாம் எழுந்து நாம் ஜெபிக்கணும் நடு ராத்திரியில். இன்னொரு முறை சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் இப்போ கேட்குறேன், இந்த மாதம் இந்த வருஷம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட எத்தனை நாள் ஆச்சு? 34 நாள் ஆச்சு. இந்த 33 நாளில் என்னைக்கு நீங்கள் நடு ராத்திரியில் நீங்கள் ஜெபம் பண்ணீங்க? இப்படி கேட்குறேன். நடு ராத்திரியில் எந்திரிச்சு எத்தனை பேர் மொபைல் பார்த்துருக்கீங்க? மெசேஜெலாம் ஒன்றும் வந்திருக்காது. ஆனாலும் என்னது, எவனாவது ஒரு ஆள் என்ன பண்ணியிருப்பான்? எவனாவது ஒரு ஆள் பண்ணியிருப்பான்னு நடு ராத்திரியில் மொபைலை பார்த்துருக்கீங்களா? மெசேஜை பார்த்துருக்கீங்களா? திரும்ப சொல்லுகிறேன், உனக்கு பிடித்தமான காரியத்தை செய்வதற்காக அல்ல, தேவனுக்கு பிடித்தமான காரியத்தை செய்வதற்கு நீ பழகிக்கொள். நடு ராத்திரியில் அவர்கள் எழுந்தார்கள். இரண்டாவது, பைபிளில் போட்டுக்கு நடு ராத்திரியில் அவங்க ஒருவருக்கு ஒருவர் பேசி கொண்டிருந்தாங்கன்னு இருக்கா? என்ன பண்ணாங்க? துதித்து பாடினார்கள். நடுராத்திரியில் குடும்பத்தில் இருக்கிறவங்க, புருஷன் மனைவி பிள்ளைகள், நடுராத்திரியில் சரி ஒரு வேலை இருக்கிறாங்கன்னா, சரி நாளைக்கு இங்கே போகணும், நாளைக்கு அங்கே போகணும், என்னங்க இந்த காரியத்தை நம்ம வாங்கலை, இந்த காரியத்தை வாங்கணும்னு மனைவி சொல்லுவாங்க. புருஷன் சொல்லுவார், இல்லைம்மா நாளைக்கு இந்த சாப்பாடை வை, அந்த சாப்பாடு வை, குடும்ப காரியங்கள் இதை பண்ணணும், அதை. இப்படி தான் நம்ம முக்கால்வாசி பேசுவோம் நடுராத்திரி. ஆனால் இவர்கள் தங்கள் சொந்த விஷயமோ ஊழிய காரியத்தை கூட பேசலை. ஆனால் இவர்கள் ராத்திரியிலே கர்த்தரை துதித்து பாடி அவர்கள் ஜெபித்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது சொன்னாங்களா நடுராத்திரி ஜெபம் பண்ணுறா, நடுராத்திரி பைபிள் வாசிப்பா, நடுராத்திரி செய்ப்பான்னு யாராவது சொன்னாங்களா? இல்லை. ஏன் செஞ்சாங்கன்னா அவங்க உள்ளத்தில் இருக்கு. இரண்டாவது, நீ நடுராத்திரியில் கர்த்தர் உன் வாயிலிருந்து வருகிற துதியையும் ஸ்தோத்திரத்தையும் கர்த்தர் நோக்கி பார்த்துட்டு இருக்கிறார். நடுராத்திரி சொல்லுங்க பார்க்கலாம். நடுராத்திரியில் ஆண்டவரை துதிக்கிற, ஆண்டவரே தோத்திரம்பா, நல்லவரே வல்லவரே, மியூசிக்லாம் இல்லாமல் நான் இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன். இன்னும் ஒரு காரியம் சொல்லட்டுமா? சில நேரம் நம்ம பாட்டுலாம் கேட்போம், நல்ல பாட்டுலாம் கேட்போம்ல, நல்ல பாட்டு கேட்குற நேரம் நம்ம அப்படியே ஆண்டவரை துதிப்போம், ஆராதிப்போம். அது உண்மையான ஆராதனை கிடையாது. உண்மையான ஆராதனை என்ன தெரியுமா? முழு இருதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு நீ கர்த்தரை துதிக்கிறது தான் உண்மையான ஆராதனை. எப்போ தெரியுமா? அந்த பாட்டெலாம் இல்லாமல், மியூசிக்லாம் இல்லாமல் நீ பாடுற தெரியுமா? அதுதான் என்ன ஆராதனை? உண்மையான ஆராதனை. அதுதான் உண்மையான ஆராதனை. இங்கே அவர்கள் கைகள் கட்டப்பட்ட நேரத்தில் கர்த்தரை துதித்து அவர்கள் பாடி கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். இந்த சீலாவுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை பார்க்குறோம். என்னன்னா, சரி பவுல் தான் வளர்ந்தவர், அவர் பாடினாருன்னா ஓகே. ஆனால் சீலாவும் என்ன பண்ணுகிறாரு? கூட சேர்ந்து பாடி ஆராதிக்கிறார். கூட சேர்ந்து பாடி அவர் ஆராதிக்கிறார். மூன்றாவது, பாடுகளின் மத்தியில் கர்த்தரை துதிப்பதற்கும் கர்த்தர் சமூகத்தை நோக்கி பார்ப்பதற்கு சீலா தன் வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்போ என்ன நடக்கும் தெரியுமா? நடு ராத்திரியில் நீ ஜெபிக்கிற நேரம், நடு ராத்திரியில் நீ கர்த்தரை துதிக்கிற நேரம், நடு ராத்திரியில் நீ விழித்திருந்து அவர் முகத்தை நோக்கி பார்க்கிற நேரம் என்ன நடக்கும்னு எழுதியிருக்கு. அதே 16ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள், சில பேருடைய வாழ்க்கையில் சில அஸ்திபாரங்கள் அசையணும்னா, அஸ்திபாரங்கள் என்னது? உனக்கு முன்னாடியே போட்டிருந்த சில காரியங்கள். அஸ்திபாரத்தை நீங்கள் பார்க்க முடியுமா? நீ பார்க்க முடியாது. அது உள்ளுக்குள்ளே இருக்குது.
ஆனால் பைபிளில் போட்டிருக்க பார்க்கக்கூடாத அஸ்திபாரங்கள் கூட இவர்கள் ராத்திரியில் துதிக்கவும், நடு ராத்திரியில் கத்தரை பாடவும், நடு ராத்திரியில் ஜபிக்கிற நேரம் அஸ்திபாரங்கள் கூட அது அசைந்தது. சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். அஸ்திபாரங்கள் என்ன பண்ணுது? அசைந்தது. அடுத்த வார்த்தை சங்கிலிகள் அதிர்ந்தது. உடனே அடுத்தது என்ன திறந்தது? கதவு திறந்ததா? கதவுகள் திறந்ததா? எத்தனை பேர் வாழ்க்கையில் கத்தர் கதவுகள் திறக்கணும்னு விரும்புகிறீங்க? பூட்டப்பட்டிருக்கிற கதவுகள் திறக்கணும்னு விரும்புகிறீங்க? ஆண்டவர் எதிர்பார்க்குது ராத்திரியில் அவர்கள் துதித்து பாடி ஆராதித்தார்கள். ரெண்டாவது கதவுகள் திறந்தது. அடுத்த வார்த்தை மூன்றாவது கட்டுகள் கலண்டு போனது. செயின்ஸ் வேர் புரோக்கன். எப்போ? நடு ராத்திரியில் துதிக்கும் பொழுது. அப்போ இந்த சீலாவுடைய வாழ்க்கையில் மூன்றாவது பார்த்தீங்கன்னா, பாடுகளிலே கர்த்தரை பிடித்து கர்த்தரை தொழுது கொண்டு கர்த்தருக்காக ஓடுகிறான். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது எவ்வளவு நீ சாதிச்ச என்பது முக்கியம் இல்லை, நீ எவ்வளவு பாடுகள் வழியில் போகிற என்பது முக்கியம். பாடுகளிலே உன் ஆண்டவரை பிடிப்பது முக்கியம். பாடுகளிலே கர்த்தரை நீ பிடிப்பது முக்கியம். மூன்றாவது பாடுகளிலே இந்த சீலா கர்த்தரை துதித்தான். நான்காவது, இப்போ ரெண்டு பேரும் எங்கே போட்டுக்கிறாங்க? ஜெயிலில் போட்டுக்கிறாங்க. அப்புறம் ஆண்டவர் அசைக்கிறாரு. அப்புறம் இந்த ஜெயில் கைதி இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாரு. ஆனால் உடம்பில் அடி வாங்கி வாங்கி இப்போ சீலாவும் பவுலும் அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, ரொம்பவும் சோர்வாக தான் இருக்கிறாங்க. தேவனுக்காக பிரயாசப்பட்டு அடி வாங்கி இருக்கிறாங்க. ஆனால் இப்போ அவங்க இருக்கிற இடம் பிலிப்பு. எந்த இடம்? பிலிப்புன்னு இடத்துல அந்த இதில் இருக்கிறாங்க. ஆனால் தேவனுக்காக பாடுபட்ட பிறகு, நல்லா புரிஞ்சுங்க, தேவனுக்காக பாடுபட்ட பிறகு 17ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அவர்களில் சிலரும் திரங்கள் ஜனங்களும் பவுலையும் சீலா. இது எங்கே தெரியுமா? எந்த ஊர் தெரியுமா? அடுத்த ஊர் தெசலோனிக்கியான்னு ஊர். தெசலோனியர்னு படிக்கிறேன்ல, தெசலோனியர்னு படிக்கிறேன். அந்த தெசலோனியர்னு ஊரில் இப்போ அடி வாங்கினாலும் அத்தோடு அவங்க காரியத்தை முடிக்கலை. அதிலிருந்து அவர்கள் அடுத்த ஊர், எந்த ஊர்? தெசலோனிக்கியர் என்கிற ஊருக்கு போகிறாங்க. தெசலோனிக்கியர்னு ஊரை முடிச்சுட்டு அடுத்தது 10வது வருஷத்தை படிக்கும்படி கேட்கிற 10வது வசனம். சகோதரர், ராத்திரி காலத்திலே இப்போ எங்கே போகிறாங்க? எங்கே போகிறாங்க? பெரேயா பட்டணத்திற்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீலா பாடுகள் வழியாக இருந்தாலும் ஒரு பட்டணத்தோடு அவனுடைய ஆசீர்வாதம் முடியல. கர்த்தர் அவனை பாடுகளுக்கு அப்புறம் அடுத்தடுத்த பகுதிகளுக்கு, அடுத்தடுத்த பட்டணங்களையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாமே. இன்னைக்கு ராத்திரியில் சொல்கிறேன், உன்னுடைய எல்லைகள் பெருகணும். நீங்கள் செய்கிற ஊழியத்தின் எல்லைகள் என்ன பண்ணும்? பெருகணும். ஒரு காரியத்தின் இல்லை, அநேக இடங்களுக்கு நீ போவதற்காக. பைபிள் உன்னுடைய எல்லை எதை தெரியுமா? ஒரு பட்டணம் அல்ல, ஒரு பட்டணத்துக்குள்ளே இருந்து நீ தேசத்தின் நீளத்தையும் அகலத்தையும் நடந்தான் கர்த்தர் சொன்னார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுது அவர் சொன்ன காரியம், என் நினைவாய் என்னை நினைவு கூறும்படி நீங்கள் அப்பத்தையும் திராட்சரசத்தையும் எடுத்து என் சரீரத்தையும் என் இரத்தத்தை நினைவு கூறுங்கள்னு சொன்னார். அதற்கப்புறம் அவர் 3ஆம் நாள் உயிரோடு எந்திரிச்ச பிறகு அவர் பரமேறுவதற்கு முன்பதாக, இதோ நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகள்லாம், உலகத்தில் இருக்கிற சகல ஜாதிகளுக்குள்ளே போகணும். ஒன்றை விட்டுறாத, ஒன்று ஒன்றா போயிட்டே இரு. நான்காவது, மூன்றாவது சொன்ன பாடுகளில் இந்த சீலா ஊழியம் செய்தார். நான்காவது, இந்த சீலா ஒரு பட்டணத்தை விட்டு தன்னுடைய எல்லையை தாண்டி அவர் ஊழியம் செய்கிறார். சில நேரம் நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன், இந்த ஊழியத்தை செய்யுங்க, அந்த ஊழியத்தை செய்யுங்கன்னு. சோர்ந்து போயிடாதீங்க. ஒரு ஊழியத்தை செஞ்சு முடிக்கிறதுக்காக கர்த்தர் வைக்கல, பல ஊழியத்தை செஞ்சு முடிக்க தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சீலா பிலிப்பில் மாத்திரம் இல்லை, பிலிப்பிலேருந்து நேராக எங்கே? தெசலோனிக்கியாலேருந்து அடுத்தது எங்கே போனாராம்? பெரேயா. இப்படி பட்டணங்கள் தோறும் அவர் போகிறார். கர்த்தர் நம்மை அநேக, என்னுடைய அப்பா சபையினுடைய முன்னாள் தலைமை போதுகிற அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கடைசியாக சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இனி
நீங்கள் இங்கே இல்லாதபடி பரவி போகிற ஆறுகளாய் நீங்கள் இருப்பீர்கள். நான்காவது, இந்த சீலா அடுத்த நிலைமைக்கு போகிறார். ஐந்தாவது இப்போ படிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியரின் புத்தகம் சரி, 1 பேதுருவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். சாட்சி கொடுக்கும் படிக்கும் உண்மையுள்ள சகோதரனாகிய உங்களை பார்த்து ஆண்டவர், என்னை பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தை தான் சொல்லணும். எப்படிப்பட்ட ஊழியக்காரன்? உண்மையுள்ள ஊழியக்காரன். ஐந்தாவது, இவர் உண்மையுள்ள ஊழியக்காரனாக இருந்தார். முதலாவது சொன்னேன் பொதுவான ஊழியத்தை செய்தவர். இரண்டாவது, ஒரு பெரிய சண்டை, ஒரு பெரிய குழப்பம் வர நேரத்தில் அவர் ஒரு மக்களுக்கு, அந்த சபைக்கு தேவைக்கு அவர் பொறுப்பாய் நிற்கிறார். மூன்றாவது சொன்னேன், பாடுகளிலே உபத்திரவத்திலே கர்த்தரை துதித்து பாடுகிறவர்களாக இருந்தார். நான்காவது நான் சொன்னேன், அவர் ஒரு பட்டணத்தில் ஒரு பகுதி ஒன்றில் பல பகுதிக்குள்ளே போவதற்கு தன்னை கொடுக்கிறவராக இருந்தார். எல்லைகள் தாண்டுகிறவர்களாக இருந்தார். ஐந்தாவது, இப்படி ஊழியமே செஞ்சிட்டுல உண்மையுள்ளவனாய் அவர் இருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுங்க, பக்கவில்பட்ட ஊழியக்காரர், உண்மையுள்ள ஊழியக்காரர்.